திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 203, அதிகாரம் தீவினை அச்சம். பெரிய புராணத்திலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. திருக்கோவிலூரை ஆண்டு வந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் என்னும் மன்னர். இவரது பெருமை கண்டு பொறாமை கொண்ட சிற்றரசர் முத்தநாதன் என்பவர் பல முறை படையெடுத்தார். கடைசியில் புறமுதுகிட்டு ஓடினார். மெய்ப்பொருள் நாயனார் சிவபக்தர் மீது மிகவும் அன்பு கொண்டு விளங்கியதால் சிவனடியார் வேடமணிந்து அரசவைக்கு வந்தார் முத்தநாதன். அவரை கண்டது மெய்ப்பொருள் நாயனார் உண்மையான சிவனடியார் என வணங்கி ஒரு ஆசனத்தில் அமர வைத்தார். சிவபெருமான் அருளிய ஆகம நூல்களில் அரிய நூல் ஒன்று கொண்டு வந்திருப்பதாகவும் அதனை தனியே வாசித்து காட்ட விரும்புவதாக கூற மன்னரும் அவ்வாறே செய்தார். மன்னர் சிரம் தாழ்த்தி வணங்கிய போது ஏட்டுச்சுவடியை பிரிப்பது போல் அதனுள் இருந்த கத்தியை எடுத்து மன்னரை குத்தினார். இதனை பார்த்த வாயிற்காவலன் தத்தன் முத்தநாதனை கொல்ல துணிய, தத்தா, இவர் நமர், இவ்வடியாருக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் நம் நாட்டின் எல்லை வரை விட்டுவிட்டு வாரும் என்று ஆணையிட்டார். செய்தி கேட்டு அனைவரும் அவரை கொல்ல துணிய தத்தன் மக்களிடம் மன்னரின் ஆணையை எடுத்து கூறியவுடன் அனைவரும் மிக வேதனையோடு மன்னரை காண அரண்மனைக்கு திரண்டு சென்றனர். அரசே, தங்கள் ஆணையின்படி அவ்வடியாரை அனுப்பி வைத்தேன் என்று சொல்ல மன்னர் நாக்குளர, இன்றைக்கு என் ஐயன் செய்ததை யாரே செய்யவல்லார் என்று கூறியவாறே தலையை சேர்த்தார். அப்பொழுதே பேரொளியாய் இறைவன் தோன்றினார். தீய செயல்களை பகைவரிடத்தும் செய்யாது விடுவது அறிவுகளில் எல்லாவற்றிலும் தலையாய அறிவு என்பதை அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய சிறுவார்க்கும் செய்யாவிடல் என்கிறார் நம் திருவள்ளுவர். நல்லதை செய்தால் அறிவு, நல்லதை தீயோருக்கும் செய்தால் தலையாய அறிவு.